வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் மாதவன். பெங்களூர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு வேறையாக இருப்பதும், எண்ணங்கள் உணர்வுகள் வேறு வேறையாக இருப்பதும், பொருட்கள் வேறு வேறையாக இருப்பதும், உயிரினங்கள் வேறு வேறாக இருப்பதும் எல்லாம் பகுத்தறிவு, விஞ்ஞானம். ஆனால் தொகுத்தறிவிலே இவை அனைத்தும் ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. நீங்கள் வேறு, நான் வேறு கிடையாது. இந்த வேறுங்கிறது வாழ்க்கை இல்லை, வேறு இல்லை, எல்லாம் ஒன்று அப்படிங்கிறது தான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆக இந்த வேறு அப்படிங்கிற பாடத்திலிருந்து நம்ம எல்லாமே ஒன்று அப்படிங்கிற பாடத்துக்கு போகிறது தான் நம்முடைய வாழ்க்கை பயணம். ஸோ இந்த வேறு எப்படி வந்தது? இந்த வேறு எப்படி வந்ததுன்னா, பொருட்கள் வேறு வேறாக இருப்பது, அதன் குணங்கள் வேறு வேறாக இருப்பது, அதன் செயல்கள் வேறு வேறாக இருப்பது, அதன் விளைவுகள் வேறு வேறாக இருப்பது, அதுதான் பிரச்சனை. இந்த வேறு எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. சுழற்சி வேகம், தி ஸ்பீட். எங்கே ஒரு இடத்துல ரெண்டு பொருளோட வேகம் வித்தியாசப்படுகிறதோ அது வேறு. ரெண்டு பொருளோட ஸ்பீடு ஒன்றாயிருச்சு அப்படின்னா ஒன்று தான். நிறைய பேர் இந்த மாஸ் அல்லது மேட்டர் அல்லது பொருள் என்பதை எப்படி பார்க்குறாங்க? பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, உயரமாக இருக்குது, குள்ளமாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, கருப்பாக இருக்குது, அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வித்தியாசங்கள், வேறுபாடுகள் ஏன் வந்தது என்று யோசிக்கணும். பொருளை பார்த்து அவருடைய அறிவு மயங்கி போகிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பொருள் என்பது ஒன்று இல்லவே இல்லை. என்னது? என்ன இருந்தால் ஏதோ சொல்கிறான், பொருள் என்பது இல்லவே இல்லையா? அப்போ என்னதான் இருக்கு? வேக மாற்றங்கள் இருக்கிறது. வேக மாற்றங்கள் இருக்கும் பொழுது அந்த வேக மாற்றத்தை டிஃப்ரென்ஷியல், வித்தியாசங்கள், வேறுபாடுகள் சொல்கிற இடத்துல தான் பொருளே பிறக்குது. எப்படின்னு பார்க்குறீங்களா? இது பாட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போல்லாம் வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே யாரும் பார்க்குறதில்ல. அதனால் இந்த பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனது. ஒவ்வொரு அணுவும் சுழற்சியால் இயங்குவது. அப்படி சுழலும்போது அது வேறு வேறாக சுழலுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போனால் கீழே வருது, கீழே போனால் மேலே வருது, மேலே போனால் கீழே வருது. அந்த மேலே கீழே போகிறதுக்கு ஆக்சலரேஷன் வித்தியாசம் இருக்கலாம், டீசலரேஷன் வித்தியாசம் இருக்கலாம், ரைட்? அப்படி அந்த வித்தியாசப்படக்கூடிய ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேரும் பொழுதுதான் பாருங்கள், அணுக்களின் வேகம் மாற மாற அங்கு வித்தியாசங்கள் வருகின்றன. ஒரு அணுவின் ஓட்டமும் இன்னொரு அணுவின் ஓட்டமும் ஒன்றானால் வித்தியாசம் மறைந்துவிடும். என்னுடைய எண்ணங்களின் ஓட்டம் ஒன்றாக இருந்து உங்களுடைய எண்ணத்தின் ஓட்டம் வேறாக இருந்தால் நாம் ரெண்டு பேரும் வேறு. என்னுடைய எண்ணங்களின் ஓட்டமும் உங்கள் எண்ணங்களின் ஓட்டமும் ஒன்றாக இருந்தால் நாம் ரெண்டு பேரும் ஒன்று.
ஆக ஓட்டங்கள் தான் தோற்றங்கள், ஓட்டங்களின் வித்தியாசம்தான் வேறுபடுத்தும் மாற்றங்கள் என்பதை இப்போ புரிஞ்சுக்கலாம். இன்னும் இதை பற்றி விரிவாக பேசணும் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்போது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு, இல்லை உங்கள் டவுட்டை சொல்கிறதுக்கு. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வேலை கிடையாது. ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 9886067232. பாய். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.